ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா, உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு கேட்டார். நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிப்போமே, இருந்தாலும் அவர் கேட்க ஆரம்பிச்சார். தமிழ் டைப்பிங் தெரியுமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் தெரியாது சார். புக்ஸ் படிப்பீங்களா? இல்லை சார் தெரியாது சார். ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா? பார்ப்பேன் சார். ஏதாவது படம் சொல்லுங்க. ஓல்ட் பாய், அது எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அது பழைய படம். இப்போ வந்த படம் ஏதாவது சொல்லுங்க. ஸ்லீப்லெஸ் நைட் சார், அது கமல் சார் இப்போ ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு, அதனால நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேற ஏதாவது படம் சொல்லுங்க. இதுக்கு மேலே இவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. உண்மையாக தான் சொல்லி ஆகணும், சரண்டர் ஆகணும். அவ்வளோ பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொன்னார், கேமரான்றது எங்கேருந்து வருது? ஃபாரின்லேருந்து தானே வருது. நீங்கள் என்ன இப்போ போட்டுட்டு இருக்கீங்க? வேஷ்டியாக கட்டிட்டு இருக்கீங்க. விக்கி சார் வேஷ்டி கட்டிட்டு இருக்காரு, நான் அன்றைக்கி ஜீன்ஸ் போட்டுட்டு போயிருந்தேன். அப்போது அங்கேருந்து கற்றுக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது அவர் பண்ணியிருக்கவே தேவையில்லை. அவர் ஃபோன் எடுத்து நியூ இங்கிலீஷ் மூவ் அப்படின்னு போடுறதுக்குள்ளே ட்ராப் டவுன் இறங்குது. இங்கே பார்த்தீங்களா, நான் டைப் பண்ணுறதுக்குள்ளே கீழே ட்ராப் டவுன் வருது. அந்த லெவலுக்கு ஈஸியாக போயிடுச்சு உலகம். இந்த டைமில் ஓகே சிடி கேசட்டு இந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்காததில் ஒரு நியாயம் இருக்குது. இவ்வளோ ஈஸியாக இருக்கும் போது நீங்கள் அந்த எஃபர்ட் போடலனா தப்பு இல்லையா? சொல்லுங்கள், தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டார். தப்பு தான் சார். உங்களுக்கு என்ன வயசாகுது? 21 வயசு. இப்போ எல்லாத்தையும் கற்றுட்டு வாங்க. சரி கற்றுக்கிட்டா சேர்த்துப்பீங்களா? கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து கீழே போனால் யுத்தன் பாலாஜி வராரு. வந்துட்டு அன்றைக்கி என்கிட்ட ஒரு 4 வார்த்தை நல்லதாக சொன்னார். என்ன சொன்னாருன்னு எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லைங்க, ஆனால் நல்லதாக சொன்னார். வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனதுலேருந்து அவர் சொன்ன லைன் எக்கோவாக கேட்குது. ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா, ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களான்னு. ஸோ அப்போதுலேருந்து 1.5 வருஷத்துக்கு நான் வந்து காலையில் ஆஃபீஸ் போவேன், ஈவினிங் வருவேன். ஈவினிங் வந்துட்டு ஒரு ஃபாரின் படம், எல்லா லாங்குவேஜ், ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ஈரான், இந்த மாதிரி எல்லா இதுவும் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஈரானியன் ஃபிலிம்ஸ்னால் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் போல், ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸில் எடிட்டிங் சூப்பராக இருக்கும் போலன்னு என்னோடய பெர்ஸ்பெக்டிவே வைட் ஆகிடுச்சு. நிறைய கற்றுக்கிட்டேன்.